பரி தளபதி. Okay, let's start the translation. Wow! Beautiful! போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. காலைல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் இட்லி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி எப்படியோ தடுமாறி வேலைக்கு போயிட்டு அண்ட் அங்கே போயிட்டு சரி ஓகே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ணதான் வந்துட்டு இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே இந்த டே என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய நாள், அதை பற்றி பேசப்படும். ஸோ காலங்காத்தால வந்துட்டு சாப்பிடக்கூட இது இல்லாமல் போயிட்டு சாப்பிட்டுட்டு சில்லறை காசு வாங்கிட்டு வரோம். எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பூரி தோசை வடை அண்ட் ஒரு டீ ஒரு பிஸ்கட். நம்ம பசி வேறு என்ன பண்ணுறது. அண்ட் அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஏலேலங்குயிலே ஏலமரவிலே நடந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வந்துட்டு உடம்பு சரியில்லை, மேலே ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஏதாவது பொருள் ஷார்ட்டேஜ் வரல, அதுதான் சொன்னால் மட்டும் என்னன்னு தெரியல, ரொம்ப நாளாச்சு இங்கே வந்து. ஸோ அந்த ஒரு பொருளை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்புறம் என்னன்னு தெரில, போக பார்ப்போம். இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னா, இங்கெல்லாம் போல்டெல்லாம் கரெக்டாக அடிச்சிருக்காங்களா, நாங்கள் தான் அடித்தோம், ஏதாவது பொருள் மறந்துட்டோமா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம். நான் வந்தேன்
ஸோ மேப் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு உடம்பு சரியில்லை, அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ரயிலில் கூட உட்காந்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு இன்னைக்கு காலையில் நம்ம சம்பவம் என் மனசு ஒரு மாதிரி ஃபிட்டிங் ஆகுது. ஏன் இப்படி எனக்கு மட்டும் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் ஆக. பட் நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்பவே கொஞ்சம் ஃபிட்டிங் ஆடுங்க. இதை விட நிறைய வேலை இருக்குது. பட் பார்ப்போம், பண்ணணும். மன கஷ்டம்லாம் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே சமாளிச்சு நாம் வந்துட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த இதை வந்து நம்ம சமாளிக்க முடியல அப்படின்னா வந்துட்டு யூ ஆர் த லூசர். என்ன பண்ண சொல்லணும் அவ்வளோ சொல்லல, தப்பாக எடுத்துக்காதீங்க. போக போக நடக்கிறதெல்லாம் காட்டுறேன். ஓகே, அதனால் ஃபுல் ஃப்ளெக்ஸாக வந்துட்டு காமிக்க முடியல. ஸோ அதை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெக்ஸாக கண்டிப்பாக நான் வந்துட்டு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இங்கே நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். பட் ஆனால் எல்லாம் பொருளை வந்துட்டு வருது வைக்கிறது. ஸோ அந்த இடத்துல யாராவது வீடியோ எடுத்தாலும் கரெக்டாக இருக்குது. நான் வைக்கிறது எப்படி வச்சுட்டு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தப்பாக இருக்காது. கண்டிப்பாக அடுத்தடுத்து போகிறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு படுத்து தூங்கினா போதும் அந்த மாதிரி இருக்கு. வலிக்குது நண்பா, வலிக்குது. ஓகே, எல்லாம் நடக்கிறது தான். அண்ட் வந்துட்டு நம்ம என்ன நினச்சாலும் சரி, நம்ம என்ன உருண்டாலும் சரி, சில விஷயத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. அது மட்டும் இந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், செத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த பாலா போன பூமியில் பிறந்துட்டோம். என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, தட்டிகிட்டு இருக்காங்க. நான் பேசும்போது தட்டாங்க, பேசாதபோது தட்ட மாட்டாங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல, யாருன்னே தெரியல. அடிச்சு போவாங்க. வந்துட்டு இதுதான் லிண்டில்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த சைடு மொத்தமாக லிண்டில்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே தான் என்ட்ராகி லிஃப்ட்டுக்குள்ளே போவீங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இருக்கும். அப்போ நம்ம இதில் வந்துட்டு இப்போ லாக் எப்படி மாட்டுறது அண்ட் அந்த ஒரு மெக்கானிசம் மாட்டுவோம். ஸோ அந்த மெக்கானிசம் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்காக மட்டுமே. யாராவது கொஞ்சம் நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சில பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் இந்த அளவு டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பூசிருக்காங்க பார்த்தீங்களா, இது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பூசினால வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணுவாங்க சில பேருங்க. பட் சில மெஜஸ்டிக்காக நிறைய பேர் க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. இட் மீன் இதை பூசினவங்க. ஆனால் லிஃப்ட்டுக்காரங்க பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பண்ணாமல் மாட்டினா முதல்ல லிஃப்ட்டு வேலை வச்சிடும். ஹேண்ட் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரச்சனை ஆயிரும். அதுதான் என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியுமான்னு தெரில. அண்டு முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கும். ஒருத்தனும் இல்லை. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அவ்வளோதான், எங்கேயாவது வைக்க வாய்ப்பு. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன். ஸோ அந்த ஓப்பன் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கும், கீழே இருக்கும். நான் இதில் டைட் பண்ணணும். அண்ட் இந்த பொருள் இப்படி இருக்கா, என்னால் அப்படின்னா நான் மாட்டும் போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. அண்ட் வந்துட்டு இந்த ஒரு பொருளை இதுக்கு அடியில் கொடுப்பாங்க. இப்படி இதுக்கு அடியில் கொடுத்து ரொட்டேட் பண்ணி லாக் ஆகும். லாக் ஆகுறதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு திண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திண்டு வந்துட்டு அப்படியே இப்படி சுற்றும்போது லாக் ஆகிக்கும். இதுக்குள்ளே போட்டு முதல்ல இதை வந்துட்டு கலட்டணும். இந்த ஒரு நட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்டை வந்துட்டு கலட்டி அதுக்கப்புறம் நட்டுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு
இதை உள்ளே அனுப்பி இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது இந்த லாக் ஆகிக்கும். அண்ட் இந்த லாக்கும் சீக்கிரம் உடஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் லாக் பண்ணணும். அண்ட் இதையும் வச்சாச்சு, இதையும் உள்ள அண்டு இதையும் வச்சாச்சு, இதை லாக் பண்ணியாச்சு, இதையும் வந்துட்டு உள்ளே வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை தூக்கி இதை வைக்கணும்னு கேட்டால் கிடையாது. இந்தா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கிற ஐட்டத்தை தூக்கி இப்படி மேலே போட்டுடணும். மேலே போட்டுட்டு இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கு தான் இதில் வந்துட்டு பிடிக்கும். அப்போ இதை வந்துட்டு இந்த இடத்துல இப்படி புரியுதா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் வந்து லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த லாக்கு கூட சுற்றிடக்கூடாது, இது சுற்றக்கூடாது. இது சுற்றாமல் வந்துட்டு லாக் பண்ணி திருக்கணும். அப்படியே திருக்கி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை தூக்கி உள்ளே போடணும். இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இந்த இதுக்குள்ளே வந்துட்டு போட்டு டைட் பண்ணணும். அப்போ இந்த பொருள் எங்கே இருந்துச்சு, இதுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ இந்த பொருளை இதுக்குள்ளே வச்சு இதுக்கு மேலே தான் இந்த இது வைக்கணும். இந்த ஸ்ப்ளிட் வாசர், ஸ்ப்ரிங் வாசர். இப்போ நான் வந்துட்டு மாட்டிட்டு உங்களுக்கு அடுத்த எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. வந்துட்டு நான் சொன்னேன்ல, இந்த இடம், இந்த ஸ்ப்ரிங் இந்த நட்டு வந்துட்டு இதை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு இந்த நட்டு வந்துட்டு லாக் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு ஸ்பேனர் இருக்குது, அதை போட்டு லாக் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை தூக்கி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு அந்த உள்ளே ஒரு மெக்கானிசம் சொன்னால் நட்டு மாதிரி, ஸோ அதை வந்துட்டு உள்ளே போட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் வாசர், பிளேட் வாசர், அப்புறம் வந்துட்டு நட்டு, இந்த நட்டையும் போட்டு இந்த இதை தூக்கி அதை உள்ளே வந்துட்டு எப்படி அப்படின்னா திருகுன மாதிரியே வச்சு இதை உள்ளே போட்டு அப்படியே டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னான்ட்டு இது எப்படி திருப்பி சவுண்டு கேட்குதா. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். டென்ஷனாக ஒரு அடிக்கும், அதுதான் லாக். இப்போ நீங்கள் வந்து இப்படி அடிக்காமல் கொலன்னு ஆடிட்டு வந்துட்டு அது லாக் ஆகாது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்துட்டு மாட்டோம். ஸோ அதுக்கான ஹோல்ஸ் தான் வந்துட்டு இந்த ஒரு ஹோல்ஸ். அப்போ அதை மாட்டிட்டு அதில் வந்துட்டு எப்படி இப்போ நீங்கள் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதை எப்படி கலட்டி நான் எப்படி வெளில போகிறது அப்படிங்கிற சொல்லி தரப்போகிறேன். ஓகே, அந்த இதை மாட்டியாச்சு, அந்த இதான் அந்த மெக்கானிசம். ஸோ வந்துட்டு டோரோட ட்ராவலிங் பண்ணுறது எல்லாமே இதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு போல்டு, கீழே இதில் ஒரு போட்டாச்சு. அங்கே வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த சைடும் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம்னா வந்துட்டு, இப்போது லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிட்டீங்க, லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு டோர் இருக்கும், அதை தாண்டி வெளியில் ஒரு டோர் இருக்கும். ஸோ வெளியே இருக்க டோரை கூட இதுதான் இது பெட்டர். உள்ளே இருக்க டோரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 கையை வச்சு அழுத்தி திறந்துட்டிங்கனாலே அது திறந்துடும். பட் ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து திறக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டிங்க இந்த செக்ஷனில் டோரை எப்படி திறக்கிறது தெரில, சிம்பிள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இப்படி அழுத்தினா போதும். அது ஏன் இப்போ அழுத்தலை அப்படின்னா வந்துட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு தான் லூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்காக இப்போ லைட்டாக லூஸ் பண்ணுறேன். டோர்லாம் மாட்டும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த டைம் அழுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்களா, அந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்துட்டு பிடிச்சிருக்குது. அப்போ அதை வந்துட்டு இந்த ஒரு ரோலர் இருக்குல்ல, இந்த ரோலர் பிடிச்சி தூக்கிட்டு ஓப்பன். பார்த்தீங்களா, வந்துட்டு பாருங்கள் அது லாக் ஆகிறது பாருங்கள். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சா. ஸோ அதே மாதிரி அதை இங்கே இப்படி, ஆனால் இதில் வந்துட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஷாக் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் இதை பிடிச்சி திறக்கிற லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா திறக்கிறது ரொம்ப ஈஸி. இப்படி பிடிச்சி இழுத்தாலாம் வராது, அதை பிடிச்சி தூக்கணும். ஓகே, தூக்கி இழுத்தா வந்துடும். ஓகே, டன்னா. அண்ட் சம்டைம்ஸ் சில வேலை திறக்க முடியல அப்படின்னா வந்துட்டு இதை அழுத்தி பாருங்கள், அது கீழே வரும். அப்படியே தூக்கி தரணும். அவ்வளோதான், ஈஸி. ஓகே, யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வெயிட் பண்ணுறேன்.
கிளம்பலான் இருந்தேன் காய்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு மழையாக வந்து பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்துட்டு வீட்டுக்கு வேற போகணும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் தனியாக வந்தேன். ஸோ அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தேன். இந்த ரேப்பில் போட்டு அவன் வரணும், மழை இல்லை, தெரில எப்படி போகிறேன்ட்டு. பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த ரேப்பிடோ சம்பவம் வந்துட்டு நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்துட்டு ரேப்பிடோ வந்து சம்பவம் மிகப்பெரிய சம்பவமாக இருக்குது. அண்ட் அதை பற்றி தனி பேரும். அண்ட் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அண்ட் என்ஜாய் பண்ணியிருந்தேன் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் சொல்லிடுவேன் நான் நீங்கள் மாஸ்டர்.